யாரு டாக்டர் யாரு ஃபார்மருங்கிறது இதை விட அழகான விளக்கம் யாராலையும் தர முடியாது. டாக்டர் ஃபார்மர் விருது. ஆனா அடுத்த 10 வருஷத்துல இந்த அவார்டு வச்சிருக்கவங்க ஒருத்தருக்கும் நாங்க பண்ற வேலை மூலமா இதோட மதிப்பு இன்னும் அதிகமாகும். சிறுதானியம், இப்ப நாங்க மயில் ஸ்கூல்ல சிறுதானியங்களை வச்சு வந்து டயபெட்டிஸ் குறையுது, தைராய்டு குறையுது, பிசிஓடி எல்லாமே. ஆனா ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி மறைச்சு என்னன்னா, இது ஏழைகளின் உணவுன்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் எடுக்காம போயிடுறாங்க. மருத்துவரும் உழவரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இனிமேல் உலகத்தை ஆளப்போம். அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் அல்லது இயற்கை வழி வேளாண்மை பொருட்கள். ஒரு பொருள் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது? நார்ச்சத்து இருக்கு, ஃபைபர்னு சொல்லுமே, நார்ச்சத்து. அப்ப அந்த நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி நோய்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. பார்ட்னர் ஆஸ்பெக்ட்ல இந்த சிறுதானியம் ஏன் ஒரு விவசாயி பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. நம்ம நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது. முக்கியமா சொல்றேன், கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்க முடியுதுனாவே நம்மளாம் கோடீஸ்வரர்கள். டாக்டர் வந்து நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சர்ப்ரைஸ் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்த் இம்ப்ரூவ் ஆறதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். நாம வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாருமே கிஃப்டட் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டேஜ்ல எப்படின்னு கேட்டாங்க, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் மண்ண இருக்காரு, அண்ணே நீங்க எந்திரிக்கணே, உட்காருங்க. இது முடியாம கொல்ல பேர் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். தெரியுதா? நம்மளால எளிமையா பண்ண முடிஞ்ச விஷயத்த எளிமையாவே நடக்காத மாதிரி பல கோடி மக்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நம்ம நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது. முக்கியமா சொல்றேன், கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்க முடியுதுனாவே நம்மளாம் கோடீஸ்வரர்கள். மைகல் சம்மிட்டினுடைய விருது வழங்கும் விழாவிற்கு ஒரு மனிதர் வந்திருக்காரு. அந்த மனிதரை பற்றி உங்கள் மனம் கவர்ந்த மனிதர் இப்பொழுது பேசுவார். வாங்க டாக்டர். ஸோ இந்த செஷன் வந்து இந்த ஹோல் ப்ரோக்ராம்ல மகேஷ் சார் எனக்கு பிடிச்ச செஷன் இதுதான். அப்படியா? ஏன்னா இந்த நிகழ்வுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கனவு கண்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சினிமா நடிகர்கள் அவார்டு வாங்குறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவார்டு வாங்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு முன்னாடி வர ஒருத்தரும் சாம்பியன்ஸ் தான். சபாஷ். ஸோ அப்படி இந்த ஒரு நோயில இருந்தும் நீங்க வெளியில வர முடியுமான்ற கட்டத்துல நான் ஆரம்பிச்சேன் மயில் ஸ்கூல். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் இப்ப இன்னைக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு காமிக்க போறோம். ஒரு 100 பேர் இந்த அவார்டை இன்னைக்கு வாங்க போறாங்க. இது சாத்தியம், இது உண்மை. ஏன்னா நாங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம் இனிஷியலா. ஏன்னா சொல்லும் போதே வந்து டயபெட்டிஸை கம்மி பண்ண முடியுமா, அப்பனா உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாமேன்னு கமெண்ட் சோசியல் மீடியால. பேட்டர்ன் இருக்கா அவங்க கிட்ட, இதுக்கு பேட்டர்ன். ஸோ அப்படி பார்த்தா நிறைய இது இருந்தாலும் இன்னும் ஸ்டில் அந்த சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து நான் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவார்டு வாங்க போறாங்க. மெயினா ஏன்னா நீங்க இப்போ ஜாயின் பண்ணவங்களும் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வர சொன்னதுக்கு காரணம், உங்க முன்னாடி ஒரு 100 பேர் அவார்டு வாங்கும் போது நம்மள மாதிரியே ஒருத்தர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, இந்த நோயிலேருந்து வெளில வந்திருக்காங்க, அப்ப நம்ம ஏன் வர முடியாதுன்ற ஒரு ஊக்கம் கொடுக்கணுன்றது தான் மெயின் பர்பஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அவார்டை வந்து முடிவு பண்ணிட்டோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பல பேர் நானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனியர் ஸ்டூடெண்ட் மாற்றிருப்பேன். 10X அவார்டு, பேரண்ட் அவார்டு, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம், ஓகே ஏன் நம்ம டாக்டர் ஃபார்மர் அவார்டே கொடுக்கக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் வந்து வருங்காலத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உண்மையான டாக்டர், மறுபடியும் சொல்கிற உண்மையான டாக்டர்களும் ஆர்கானிக்கான விவசாயிகளும் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஒரு டாக்டராக நான் இருக்கேன். ஸோ அப்போ ஃபார்மரை யாராவது இன்வைட் பண்ணலான்னு டீம் ஐடியா கொடுத்தாங்க. அப்போ சொன்ன அந்த நொடியிலே எனக்கு முடிவு பண்ண பாமேன் ஐயா அவர்கள் கையில் தான் நான் அதை வாங்கணும்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரை நம்ம தொடர்பு கொண்டோம். அப்போ ஐயா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், மற்றவங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணலாமே. ஸோ அதுலேருந்தே தெரியும் ஐயா அவர்களோட சர்வீஸ் என்ன. ஸோ நீங்கள் நிறையா வந்து மகேஷ் சார் வந்து இப்போ சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்மாழ்வார் ஐயா வழியிலையும், நம்மாழ்வார் ஐயா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு ஒரு காந்தினா நம்மாழ்வார் ஐயா தான். ஸோ அவரோட ஒரு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இப்ப மக்களை நடத்திட்டு போறதுல பாமேன் ஐயா அவர்களோட பங்கு மிகவும் இருக்கு. ஸோ அவங்க கையால நான் அவார்டு வாங்கணும். ஸோ அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். நிச்சயமா ஒரு சமூகவியல் படித்த ஒரு மனிதர், இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு விஞ்ஞானி. யார் விஞ்ஞானி? நமக்கு தெரியாத அரிய பொக்கிஷங்களை
இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற மாதிரி எந்த மனிதர் சாதாரண மனிதரின் கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவர்தான் விஞ்ஞானி. இவர் உலகமே கொண்டாடப்பட வேண்டிய தமிழகத்தை சேர்ந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி. உங்களை நல்ல முறையில கொண்டு வராரு நம்ம டாக்டர் ஃபார்மர். அந்த டாக்டர் ஃபார்மர் உண்மையான ஒரு ஃபார்மரை, இயற்கை வேளாண்மையை ஆதரிக்கிற அந்த அன்பு மனிதரை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுக்கு மத்தியில மரியாதைக்குரிய மேடை அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் இந்த மேடைக்கு வந்தது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எவ்வளோ ஆத்மார்த்தமா டாக்டர் அதை நினைச்சிருக்காருங்கிறதா முக்கியம். இந்த இடத்துல டாக்டரை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். வளர்ற வரைக்கும் ஏணி தேவை, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏணி தேவையில்லைன்னு நாம பெத்த பிள்ளைங்களே நம்மள நினைக்கிற காலகட்டத்துல நேரடியாக பழக்கம் இல்லாவிட்டாலும் தொலைதூரத்தில் பார்த்து பழகிய ஒரு மனிதர் தான் என் வாழ்க்கையை மட்டுமல்ல என்னை நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கும் காரணம் என்பதை அறிந்து அந்த நன்றி உணர்வு மாறாமல் இந்த மனிதரை இந்த மேடைக்கு அழைத்து வந்ததுக்காக நம்ம டாக்டருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம கொடுக்கணும். அழகா சொல்லிட்டாரு, டாக்டரு ஃபார்மரு, டாக்டர் ஃபார்மர் விருது. டாக்டர் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு விருது தரப்போறோம், மீதி எல்லாருமே விருது வாங்குகிற மனிதர்களா கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளில வந்துடணும். மேல ஏறி வந்து ஒரு ஐயா சொன்னாரு, ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன், அடுத்த 2 மாசத்துல நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவேன் சார், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த விருதை நான் வாங்குவேன்னு சொன்னாரு ப்ரொஃபசர் சார். அப்படி இருக்கணும் எல்லாரும், ஓகேவா? அந்த விருதை என்ன மாதிரி அந்த விருது இது வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை சார். அந்த அவார்டு எப்படி வரப்போகுது யாருக்குமே தெரியாது, ரிவீல் பண்ணல. இப்ப ரிவீல் பண்ண போறோம். டாக்டர் ஃபார்மர் விருது எப்படி இருக்குங்கிறதுக்கு ப்ரௌடா போய் வீட்டுல வச்சுக்கலாம். இப்போ இந்த அவார்டுக்கு வந்து இப்பயே கொஞ்சம் நல்ல மதிப்பு தான். ஆனா அடுத்த 10 வருஷத்துல இந்த அவார்டு வச்சிருக்கவங்க ஒருத்தருக்கும் நாங்க பண்ற வேலை மூலமா இதோட மதிப்பு இன்னும் அதிகமாகணும்ன்றது அதுக்கு நாங்க உழைப்போம். சோ ஹெல்த்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரி இதை நான் பாக்குறேன். ஆஹா, இன்னொரு விஷயம் இருக்குதார், டாக்டர் ஃபார்மர் அப்படின்னும் போது இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதரும் ஒரு டாக்டரா ஃபார்மரா இருக்கணும். உண்மையான டாக்டர் இருக்கணும் அவசியம் இல்லை, உண்மையான ஃபார்மர் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா தன் உடம்பை பத்தி தெரிகிறவன் மருத்துவர். அருமை. அதே மாதிரி ஒரு விவசாயி எப்படி நிலத்தை நிலத்தை கெடுக்காம இருக்கிறவங்க, கெடுக்காம மீன்ஸ் கெமிக்கல் போடாம, அந்த மாதிரி தன்னோட உடம்புலயும் கெமிக்கல் போடாதவன் ஒரு விவசாயி. கெமிக்கல்ன்ற இந்த ஜங்க் ஃபுட்டை நான் மீன் பண்றேன். சோ அப்படி இருக்க பட்சத்துல இது 2 வகையிலும் பொருந்துச்சு இந்த அவார்டு. என்ன டாக்டர் திருக்குறள் மாதிரி யாரு டாக்டர் யாரு ஃபார்மருங்கிறது இதை விட அழகான விளக்கம் யாராலையும் தர முடியாது. தன் உடம்புக்குள்ள கெமிக்கல் போடாதவன் ஃபார்மர், தன் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறவன் டாக்டர். முடிஞ்சு போச்ச கதை. அதனால இந்த அரங்கத்துள் நிரம்பி இருக்கிற மருத்துவர்களே, விவசாயிகளே, உங்களை வணங்குவதில் வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இப்ப அவர் சொல்லியிருக்காரு ஹெல்த்துக்கான ஆஸ்கர் விருது மாதிரி இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்த டாக்டர் ஃபார்மர் விருது மாற போகுதுன்னு. அந்த விருதை நாம ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கவுண்டவுன் போயிடலாம். 3, 2, 1. டாக்டர் ஃபார்மர் விருது. இப்பொழுது டாக்டர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய பாமையன் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துகிற தருணம். இப்போ உங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு மனசாட்சியின் குரலா நம்ம டாக்டர் அவர்கள் பாமையன் ஐயாட்ட சில கேள்விகளை, ஒரு Q&A செஷன் மாதிரி இல்ல சார், ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இல்ல, டாக்டர் கேள்வி கேட்பாங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க. அதன் மூலியமாவே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்லுவேன், யூஸ்வலா ஒரு விஷயம் 2 வாட்டி நடக்கும். நம்ம கனவுல, ஒண்ணு நிஜத்துல. ஸோ இது கனவுலயும் நடந்திருக்கு, இப்ப இது நிஜத்துல நடக்குதுன்னு. ஆனா அந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நிறைய உழைப்பும் தேவைப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் முதல்ல நீங்க வணக்கம் தந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேச நினைக்கிறேன். சொல்லுங்க சார். மகேஷ் அவர்கள் சொன்னது போல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இது ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சியா இருக்கு. முதல்ல மனம் திறந்து நான் பாராட்டுறேன். இப்படி ஏன்னா அவரை டாக்டர் பிரபாகர் நான் பார்த்ததே இல்லை, நேரடியாக சந்திச்சதில்லை.
ஆனால் இப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமான வேலை செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நாங்களாம் இப்படி ஒரு அரங்கத்திலலாம் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. நாங்கள் சிலவா கிராமத்தில் போயிட்டு மக்களோட மக்களாக விவசாயிகளோட படுத்து கிடந்து அப்படி பேசக்கூடிய ஆட்கள். இப்படி ஒரு வேலை செஞ்சதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவுமே நான் அவர் நிகழ்ச்சி நடத்த பார்த்தா எனக்கு திருக்குறள் படிக்கிற மாதிரியே இருந்தது. அவர் மகேஷ் ஐயா சொன்னது போல் அவர் கிட்டத்தட்ட 20 அந்த பிரின்சிபல்ஸ் கொடுத்தாரு பாருங்க. அது முழுக்க முழுக்க திருக்குறளை அப்படியே மறுபடி படித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அப்படியே இருக்குது திருக்குறளில். என்னென்ன சொன்னாரோ, எப்படி வந்து ஊக்கமுடைமை, சுற்றம் தழால், எல்லா விதமான தலைப்பு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா, அந்த மருத்துவரையும், ஒரு உழவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு 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 சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான சிந்தனை. அதை தான் இப்போ உலகம் பேசிக்கிட்டே இருக்கு. இன்டர்நேஷனலா இன்னைக்கு இந்த கான்செப்ட் தான் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி அவர் பிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமா பிடிச்சிருக்காரு. அதுல நீங்க பங்கெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, இனிமேல் உலகம் அதை நோக்கி தான் போகுது. அப்ப இந்த மருத்துவரும், உழவரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இனிமேல் உலகத்தை ஆளப்போகுது. இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில இதை நோக்கி நீங்க நகர்ந்த அந்த நகர்வு இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்கு. இதை நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் செயல்படுத்தி காட்டிட்டார். நாங்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் செயல்படுத்தி காட்டிட்டார். அப்ப இந்த ஏன்னா இந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு திருக்குறள் சொன்னாருங்க, மகேஷ் ஐயா சொன்னாங்க இல்லையா? எனக்கு சங்க இலக்கியத்துல ஒரு குறிப்பு ஞாபகம் வந்துச்சு. அதாவது புறநானூற்றுல ஒரு குடப்புலவியனார்னு ஒரு புலவர் இருக்கிறார். ஒரு அறிஞர், அவர் பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறார். இந்த உணவு என்பது நிலமும் நீரும் தான். அப்ப நல்ல தண்ணியும் நல்ல நிலமும் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். எப்ப இப்ப பேசுறோம் நம்ம வந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு எல்லாம் கெட்டு போச்சு, உணவு கெட்டு போச்சு, அல்லது மாசுபட்டுருச்சு அப்படின்னு இப்ப பேசுற இந்த காலகட்டத்துல நாம செய்யக்கூடிய ஒரு, அதாவது நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புலவன் யோசிச்சிருக்கான் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வரலாறு அல்லது பெரிய மரபு நமக்கு இருக்கு. ஆக இந்த ஒரு ஆழமான கருத்தை இணைச்சிருக்கார். இந்த ஒரு சங்க இலக்கிய மரபை, நம்முடைய தொல்காப்பிய மரபை தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்து அதை ஒரு நவீன வடிவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு சேரும். அதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆகவே நீங்களும் இந்த நிகழ்வில் இணைந்தது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா, இப்ப எல்லாருடைய சார்பாக கேள்விகள் டாக்டர் கேட்பாரு. நீங்க அதற்கான பதில் சொல்லிடணுங்கய்யா. ஸோ இந்த கேள்விகள்லாம் வந்து நார்மலான ஒரு மனிதர்கள் இப்போ நார்மலாக இப்போ எல்லாருக்கும் இயற்கை விவசாயத்தை நோக்கி போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. அவங்க மனசில் என்ன மாதிரி இருக்குன்ற கேள்வியை நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கேள்வியாக வடிவமைச்சிருக்கேன். முதல் கேள்வி, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு ஃபேன்சி வேர்டாக ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக்ன்றத. அப்போது உண்மையான ஒரு ஆர்கானிக் விவசாயம்னா என்ன, உண்மையான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி உங்களுடைய வியூஸை சொல்லுங்கய்யா. அதாவது இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அல்லது இயற்கை வழி வேளாண்மை பொருட்கள், ஒரு பொருள் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அது இயற்கையான பொருள். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் ப்ரெஷர்னு சொல்லி அறிவியலில் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா, அதே நேரத்தில் அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறீங்கன்னா அது செயற்கையான பொருள், அப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த 50 பூதங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடி உங்களுக்கு முன்னாடி எங்கள் அழகாக வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி. அந்த நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்லுது. 5ம் கலந்த மயக்கம், அதாவது கலக்கணும், மயங்கணும். கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும், ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கணும். 2ம் சேர்ந்தாதான் இந்த உலகம் உருவாயிருக்குன்னு சொல்லி தொல்காப்பியம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டார். ஆக அந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா 2 வழியில் நடக்குது. ஒன்று வெப்பமும் அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பொருளாக மாற்றுறோம். இன்னொன்று சாதாரண வெப்பநிலையில் நடக்குது. எடுத்துக்காட்டா இப்போ யூரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூரியான்னு சொல்லக்கூடிய ஒரு உரம், அது வந்து நைட்ரஜனை அடிப்படையாக கொண்டது. தழைச்சத்துன்னு சொல்லுவோம். நம்ம விவசாயிகள் மொழியில் சொல்லணும்னா தழைச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரியாவை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் உருவாக்குறோம். அப்படின்னா அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து காற்றில் இருக்கிற, ஏன்னா காற்றில் தான் அதிகமான நைட்ரஜன் இருக்குது. அதாவது இப்போ இந்த வளிமண்டலம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று மண்டலம், அதில் வந்து 78.2 விழுக்காடு வந்து நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் தான் தழைச்சத்து.
ஆக எப்படி செடிக்கு வந்து ஒரு தழைச்சத்து என்று சொல்லக்கூடிய அது நைட்ரஜன் முக்கியமோ, அதுபோல உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். உடலை வளர்ப்பதற்கான முக்கியமான பொருள். சரிங்களா? அப்போ இந்த நைட்ரஜனை பிடித்து வைக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் இருக்கு மண்ணுல. ரைசோபியம் சொல்லுவாங்க, அசோஸ்பைரலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா, காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிடிச்சு செடிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குது. இதுவும் யூரியா பண்ற வேலை தான் ஒரு வடிவத்துல. அதே நேரத்துல நம்ம ஃபேக்டரிலையும் பண்றோம். அப்ப ஃபேக்டரியில செய்யும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகமான வெப்பம், அதிகமான அழுத்தத்தை கொடுத்து நம்ம செய்றோம். அதே நேரத்துல இந்த நுண்ணுயிர்கள் வந்து எந்த விதமான வெப்பத்தையோ, அழுத்தத்தையோ கொடுக்காம பண்ணுது. இதுதான் இயற்கையான பொருளுக்கும், செயற்கையான பொருளுக்கும் உள்ள வேறுபாடு. நன்றியா. அடுத்த கேள்வி, சிறுதானியம். இப்ப நாங்க மயில் ஸ்கூல்ல சிறுதானியங்களை வச்சு வந்து டயபெட்டிஸ் குறையுது, தைராய்டு குறையுது, பிசிஓடி எல்லாமே. ஆனா ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி மறைஞ்சு என்னன்னா, இது ஏழைகளின் உணவுன்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் எடுக்காம போயிடுறாங்க. சிறுதானியத்தோட ஒரு ஒரு ஃபார்மர் ஆஸ்பெக்ட்ல இந்த சிறுதானியம் ஏன் ஒரு விவசாயி பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு உங்களோட அந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்க. சிறுதானியங்கள் அப்படின்னு அதை பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ செய்திகள் இருக்கு. அவர் சொன்னது போல சிறுதானியங்கள்ங்கிறது நம்ம பொதுவா சொல்றது இல்ல. அத அந்த சொல்லாடலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அருந்தானியம்னு சொல்றோம். ஏன்னா சிறுதானியம்ன்றது அது சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கும். உண்மையிலே அதிகமான சத்துக்களையும், அதிகமான ஆற்றல்களையும் கொண்டது அந்த அருந்தானியங்கள் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்கள். இப்ப இந்த தானிய வகைகள 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கோர்ஸ் சிரேல் என்று சொல்லக்கூடிய அரிசி, கோதுமை. அதுதான் உலகத்திலேயே அதிகமாக விளைச்சலை தரக்கூடிய ஒரு தாவரம். மற்ற தாவரங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான். ஒரு ஏக்கர்ல 30 மூட்டை, 40 மூட்டை மத்த எந்த தாவரங்களையும் எடுக்க முடியாது. அப்ப இந்த கார்போஹைட்ரேட்டை மாவுச்சத்தை அடிப்படையாகக் கொண்ட அந்த உணவு. அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த சிறுதானியங்கள்னு சொல்றோம் இல்லையா? மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுல 2ஆ பிரிக்கிறாங்க. மேஜர் மில்லட், மைனர் மில்லட் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த மேஜர் மில்லட்ன்னு சொல்றது மக்காச்சோளம், சோளம், கேப்பை இதெல்லாம் மேஜர் மில்லட்டு. இதுக்கு மேல வந்து அந்த உமி இருக்காது. இப்ப நெல்லுக்கு உமி இருக்கு பார்த்தீங்களா? ஹஸ்க்ன்னு சொல்லுவோமே. அது வந்து இந்த மேஜர் மில்லட்ல இருக்காது. மைனர் மில்லட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய இப்ப வந்து பேசக்கூடிய அந்த சத்துக்கள் நிறைந்த உணவுன்னு பெருசா பேசுறோமே, அதுல முக்கியமானது இந்த மைனர் மில்லட். அதுல சாமை, வரகு, குதிரைவாலி, திணை, பனிவரகு, காடக்கன்னி அப்படின்னு ஒரு 5, 6 சொல்றாங்க. இது ஆப்பிரிக்க நாடுகள்ல வேற பேர்ல, வேற வடிவங்கள்ல இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த சிறுதானியங்களுடைய அந்த பரிணாமம் இருக்கு இல்லையா? வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது எப்படி வந்ததுன்னா, கல் இடுக்குகள்ல அங்கங்க முல்லை நிலம்னு சொல்றோம், குறிஞ்சி நிலம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அந்த குறிஞ்சி நிலத்துக்கும், முல்லை நிலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில, கடுமையான வறட்சியான பகுதிகள்ல, கல் இடுக்குகள்ல போய் விழுந்து அது முளைச்சிரும். கொஞ்சம் தண்ணி போதும். கொஞ்சம் குறுகிய காலத்துல தன்னுடைய விளைச்சல தந்துரும். ஒரு 60 நாள்ல, 50 நாள்ல, 45 நாள்ல, 100 நாளுக்குள்ளே அது வந்து விளைச்சல முடிச்சிரும். அப்படி வந்து ஒரு சிறப்பான தன்மை. ஏன் அப்படின்னா, அந்த அவர் சொன்னார் பாருங்க, ஏழை மக்களுக்கான உணவு. அதாவது அந்த எ பெரிய நீர்ப்பாசன வசதி இல்லாம, பெரிய அளவுக்கு உரம் போடக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகள்ல, மானாவாரி பகுதிகள்ல விளையக்கூடிய ஒரு உணவு. இதுல என்ன சிறப்புன்னா, இந்த உணவுல தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா குதிரைவாலின்னு வச்சுக்கங்களேன். குதிரைவாலியில தான் எல்லா தானியங்களை விட அதிகமான நார்ச்சத்து இருக்கு. ஃபைபர்ன்னு சொல்றோமே நார்ச்சத்து இருக்கு. அப்ப அந்த நார்ச்சத்து எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி நோய்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லுவாங்க. அப்ப அது இல்ல. அதே போல நீங்க இந்த வரகு இருக்கு இல்லையா? வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய்க்கான அடிப்படையில அது நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதே போல சாமை. சாமை உண்டவன் ஆமை போல் வாழ்வான். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க இல்லையா? இந்த சாமை அரிசியும், பாலும் சேர்த்து நீங்க உண்டீங்கன்னா, உங்க உடலே வந்து அமைதிப்படும் அப்படின்னு அத பற்றி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு திணை இருக்கு பாருங்க. திணை வந்து அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு திணை. அதனால தான் தேனும், திணை மாவையும் சேர்த்து முருகனுக்கு படையலா வச்சாங்க. ஏன்னா மலையில ஏறி போகணும் இல்லையா? அந்த எனர்ஜி குடுக்கக்கூடிய ஒரு உணவு திணை. இப்படி திணை, சாமை, வரகு இப்படி ஒருவருக்கும் ஒன்றொன்றுக்கும் அந்த ரொம்ப ரேரான இருக்கக்கூடிய மினரல்ஸ், தாது உப்புக்கள் நிறைஞ்சிருக்கு. அதுதான் நம்மள வந்து இயக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஏன் அப்படின்னா, இப்ப மண்ணிலே இது நடக்கும். இப்ப நீங்க ஒரு ஒரு செடி வளர்றதுக்கு 16 சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இத கண்டுபிடிச்சவரு லீபக்ன்னு ஒரு ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்துக்காட்டா நம்ம என்ன செய்றோம் விவசாயம் பண்ணும்பொழுது அப்படின்னா, இப்ப ரசாயன விவசாயத்துல தழைச்சத்து, மணிச்சத்து அதான் அடிக்கடி குடுக்குறோம். அப்ப மத்த சத்துக்கள்லாம் குடுக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா, மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மால்நியூட்ரிஷன் ஆகுது. அதாவது மண் வந்து சத்து குறைபாடு அடையுது. எப்படி நம்ம உடம்புல
மால் நியூட்ரிஷன் சொல்கிறோமோ அதுலேயும் மண்ணில் நடக்கும். மண்ணும் அது ஒன்று தான். ஏன் அப்படின்னா இந்த கிரேக்கத்தில் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறதும் ஹியூமன் சொல்கிறதுக்கும் ஒரே வேர்ச்சொல் ஒன்று தான். தமிழே அப்படி தான். மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரே சொல் மக்கு அப்படிங்கிற சொல்ல இருந்தால் மண் என்றதும் மக்கள் என்பது வந்தது. அப்போ ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்போ இந்த மண்ணிலிருந்து தோன்றிய மனிதன் மண்ணில் என்ன நடக்குதோ அது உடம்புலையும் நடக்குது. அப்போ நீங்கள் இந்த 16 சத்துக்களை முழுமையாக கொடுத்தாதான் அந்த சாப்பாடை அந்த செடி எடுத்துக்க முடியும். அதே போல் நீங்கள் அரிசியை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை வரும். அப்போ இன்சுலின் பற்றாக்குறை வந்தால் அவர் சொல்கிறது போல் டயபிட்டிஸ் வரும். அப்போ முழுமையான உணவை நீங்கள் கொடுக்கணும்னா மண்ணுக்கு முழுமையான உணவை கொடுக்கணும். இப்போ இதோடு ஒன்றோடு சேர்ந்து இதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது இந்த சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானியங்கள் அல்லது அருந்தானியங்களை நாம் இப்போ ஒரு காலத்தில் நான் இந்த தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை மக்கள்கிட்ட போய் பேசும்போது இந்த லவ் பேர்ட்ஸ் கொடுப்பாங்களே அந்த தானியமானு கேட்பாங்க. அது தெரியாது யாருக்கும். இன்றைக்கி பரவாயில்ல, அது புழக்கத்தில் வந்திருக்கு இந்த சிறுதானிய உணவு. அதில் குறைஞ்சபட்சம் நம்ம 1 நாள் 2 நாள் அதை புழுங்கல் செய்து மாவாக்கி, ஏன்னா நகரத்தில் இருக்கவங்களுக்கு அது செரிமான கோளாறு இருக்கும். அது ரொம்ப ரிச்சான உணவு. அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் புழுங்கல் அரிசியாக பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது அதை மாவு செய்து அவலாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு முழுமையான சத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிறுதானியங்களை, அதாவது அருந்தானியங்களை நம்ம பரவலாக்குவது நம்முடைய கடமைகளில் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மயல் ஸ்கூலோட ரெஜிஸ்டர்டு நேம் பார்த்தீங்கன்னா இன்டெக் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்தது தான். ஸோ நிறைய ஃபார்மஸை இன்டெகிரேட் பண்ணுன்ற ஆசை, அது ஒரு கனவாகவும் இருக்கையா. அது ரிலேட்டடாக ட்ரூ ஃபுட் ஸ்டோர்னு இப்போ ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம விவசாயிகிட்ட வாங்கி கொள்முதல் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் மயல் ஸ்கூலில் நிறையா ஒர்க் ஷாப்ஸும் நான் பண்ணலான்ற ஐடியா உங்கள் இதுலேருந்து எடுத்த வருது. அது உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். நான் இதை பார்த்தோன்னே நன்னலப்பள்ளி அப்படின்னு எனக்கு தமிழில் ஓடிச்சு. அதாவது அது ஒரு மை ஹெல்த் அப்படி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று. அதாவது ஒரு பள்ளி அப்படிங்கிறது வழக்கமான ஒரு கட்டடம் இருக்கும், அங்கே ஒரு வாத்தியார் இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, வாத்தியார் கையில் குச்சி வச்சுருப்பாரு, அப்படிதான் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு 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 நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது முறைசாரா பள்ளி போல் இயங்கக்கூடிய அந்த பள்ளி, இந்த மாதிரி பள்ளிகள் தாங்க வளரணும். இதுதான் ஒரு சுதந்திரமான பள்ளி. அதாவது கேள்வி கேட்பதும் நாம் பதில் சொல்வதும் அப்படி மாதிரி ஒரு கல்வியில் ஒரு சுதந்திரம் இருக்கணும் இல்லையா. எப்படி நோயிலிருந்து சுதந்திரம் சொல்கிறாங்க, விடுதலை, அது ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ்ன மாதிரி கல்வியிலையும் எஜுகேஷன் ஃப்ரம் வாத்தியார்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆகவே இந்த கல்வியை நாம் பரவலாக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக உங்களோட இருப்போம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் மட்டும் இல்லை, இதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நவீனமாக இருக்குது. இப்போ நாங்களாம் இப்படி வெளிப்படுத்த முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நாங்களாம் இந்த அளவுக்கு ஒரு நவீனமான முறையில் இப்போ நாங்கள் திருக்குறளில் பேசுகிறோம்னா மேடை போட்டு பேசலாம், அதான் அவ்வளோதான். எவ்வளோ பேர் கேட்பாங்க. இந்த கால பிள்ளைங்கள், இந்த எடுத்த தலைமுறை கேட்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மகேஷ் ஐயா சொன்னார், கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொன்னார். ஆனால் கேட்பதற்கு யாரும் இப்போ தயாராக இல்லை, பார்ப்பதற்கு தான் தயாராக இருக்கிறாங்க. அப்புறம் காட்சி ஊடகங்களாக எல்லாம் மாறி இருக்கு. அதை நீங்கள் வெற்றிகரமாக சிறப்பாக ஒரு புதிய திறன்களோடு செய்கிறீங்க. அந்த முயற்சியில் நாங்கள் கட்டாயமாக கைகோர்த்துக்குவோம். உங்களோட நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். நிச்சயமா செய்வோம். நன்றியா. அடுத்த வருடம் டாக்டர் ஃபார்மர் அவார்ட் வெறும் நோயிலேருந்து வெளில வந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய ஃபார்மர்ஸுக்கும் நாங்க கொடுக்கணுன்ற அந்த ஒரு உறுதியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மக்களுக்கு ஒரு அந்த டாக்டர் ஃபார்மர் அவங்களே கொடுத்து மக்களுக்கு அது வெளிச்சம் போட்டு காமிக்கணும். அது ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ் மாதிரி ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியே அவார்டு ஒன்று கொடுக்கலாம். அது உங்க கையால் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பு பெறும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஐயா பற்றின புக்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறையா பணிகள் விவசாயம் ரிலேட்டடாக கண்டிப்பாக மையல் ஸ்கூல் பண்ணுன்ற ஒரு உறுதி அளித்து ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. ஸோ இப்போ அடுத்து இவங்களை நான் டீம்னு சொல்கிறதா இல்லை ஹீரோஸ்ன்னு சொல்கிறதா, நம்ம மையல் ஸ்கூலோட மார்க்கெட்டிங் டீம் கடவுளா பார்த்து தான் உங்க ஆடை எனக்கு கண்ணுக்குள்ள காமிச்சாங்க. அப்படி எத்தனை பேர் நினைச்சீங்க? ஸோ இவங்க இல்லைன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேர்ந்துருக்காது. ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் டீம். So let's welcome students care team. True Food Store team. Research and development team. Summit oda directors. ஒரு மண்ணா எங்க எல்லாருக்குமே ஒரு கார்டியனா அவர் இருக்காரு. ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்யணும். இந்த டீம்
நான் வந்ததுல இருந்து இப்படி எனர்ஜியா சிரிச்ச முகத்தோட ஒரு கம்ப்ளீட் டீமை பார்த்ததே கிடையாது. நல்ல எண்ணங்களோட இருங்க, நல்லவர்களோட டிராவல் பண்ணுங்க, நல்லதையே நினைங்க, நல்லதையே விதைங்க. நல்லவனா இருந்து ஏன் இவ்வளவு கஷ்டம் நிறைய பேர் நினைக்கிறீங்களா? நான் ஒரே ஒரு வார்த்தையோட இந்த என்னுடைய பேச்சை நிறைவு செய்யறேன். நல்லவனா இருக்கேன், எனக்கே சார் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க நல்லவரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவாவது நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, காலம் மிகப்பெரிய மாய கம்பளம். எந்த இடத்தில் உங்களை இறக்கி விட்டதோ அதே இடத்தில் தங்க கம்பளத்தை கொண்டு வந்து உங்களை உலகத்தினுடைய உயரத்திற்கு உயர்த்தி காட்டும். எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போயிடாதீங்க. ஹெல்த் நல்லா இருந்தா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் தமிழ்ல சொன்னாங்க. அந்த சுவர் உங்ககிட்ட இருக்கு, அதுல அழகான சித்திரம் வரைய முடியும்னு சொல்றதுக்கு 2 கம்பீரமான தூண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நமக்கு என்ன கவலை? அடிச்சு பட்டே கிளம்புவோம் மக்களே. cheer up, thank you so much, love you all. அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். நன்றி மக்களே. Stand on historic victory, just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me out so much.